அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு அதிகமான ஆண்கள் கடனோடு வாழ்வதற்கான காரணம் என்ன? கடனை 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவது கடன் ஏழைகளுடைய கடன். இவருடைய கடன் அண்டை வீட்டாரிடம் ஒரு 500 ரூபாய் வாங்குவது அல்லது ஒரு 1000 ரூபாய், கடைசியாக ஒரு 10,000 ரூபாய் பெறுமதியான பணத்தொகை வாங்குவது. இந்த ஏழைகள் எந்த ஒரு வழியில் சரி அந்த பணத்தை செலுத்தி விடுவார். இரண்டாவது கட்டமாக வாங்கக்கூடிய கடன் தொகை என்ன தெரியுமா? அதுதான் இந்த செல்வந்தருடைய கடன். அவருடைய வியாபாரத்தை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லது ஒரு வாகனம் எடுப்பதற்காக வேண்டி அல்லது பெரும் தொகையான ஒரு கடனை பெற்றுக்கொள்வது. அவர்களும் அவருடைய வியாபாரத்தை கொண்டும் லாபத்தை கொண்டும் அந்த கடனை நிறைவேற்றி விடுவார்கள். மூன்றாவது கட்டம் தான் இந்த நடுத்தரமான வாழ்க்கையில் உள்ள ஆண்களின் கடன். இந்த கடன் எவ்வாறு அந்த ஆண்களுக்கு வருகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்பமான அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மீது பெண்கள் வைத்த ஆசையின் காரணமாக ஏற்படக்கூடிய கடன் தொகைதான் இந்த மூன்றாவது கட்ட ஆண்களுடைய கடனாக இருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்க, வீட்டில் வாஷிங் மிஷின் தேவையா? ஒரு மனிதனுக்கு ஒரு கணவருக்கு 50,000 வருமானம் இருக்குது. அவருடைய சாப்பாட்டுக்கு அது போதுமானதாக இருக்குது, சாப்பாட்டுக்கும் பிள்ளைகளுடைய தேவைக்கும். ஆனால் மனைவிக்கு ஒரு வாஷிங் மிஷின் எடுக்கணும்னு ஆசை வைத்தால் கட்டு காசுக்கு எடுத்து வச்சிருவாங்க. ஒரு டிவி வாங்கணுமா? அதுவும் கட்டு காசு. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா? அதுவும் கட்டு காசு. ஒரு கிரைண்டர் வாங்கணுமா? அதுவும் கட்டு காசு. ஒரு கபட் வாங்கணுமா? அதுவும் கட்டு காசு. ஒரு கட்டில் வாங்கணுமா? அதுவும் கட்டு காசு. உங்களுடைய கணவன் மனைவியுடைய வருமானத்தை மீறி நீங்கள் வைக்க போகக்கூடிய ஆசை எங்கே போய் முடியும் தெரியுமா? உங்களுடைய கணவன்மார்களை கடனாளியாக ஆக்கி அவருடைய நிம்மதிகள் இல்லாமல் போய், அவருடைய உறக்கங்கள் இல்லாமல் போய், அவருடைய உணவுகள் இல்லாமல் போய், அவருடைய சந்தோஷம் அனைத்தையும் பறிக்கப்படக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த பெண்களின் ஆசையாக இருக்கிறது. உலகத்தில் என்ன செய்வார்? இவருடைய வருமானத்துக்கு மிஞ்சி கடன் வாங்கி மனைவியை சந்தோஷப்படுத்திடுவார். இந்த சந்தோஷப்படுத்தப்பட்ட விஷயத்தை கடன் கட்ட முடியாமல் நம்மளுடைய நாடுகளில் உழைச்சி சம்பாதிச்சு பார்ப்பாங்க. கடன் கட்ட முடியாதா வெளிநாடுகளுக்கு போவாங்க. மனைவியை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு, உம்மா அப்பா விட்டுட்டு, மனைவிய அன்பை விட்டுட்டு, பிள்ளைகளுடைய அன்பை விட்டுட்டு, உம்மா அப்பாவோட பாசத்தை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய எத்தனையோ ஆண்கள் இந்த பெண்களுடைய ஆசையின் காரணமாக, சில அற்பமான விடயத்தின் காரணமாக பெறக்கூடிய கடனை கட்ட முடியாமல் தான் இன்றைக்கு எத்தனையோ ஆண்கள் வெளிநாடுகளில் கஷ்டப்படுகிறார்கள். சில ஆண்கள் ஊரை விட்டு வெளி ஊரில் போய் வேலை செய்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? அழிந்து போகக்கூடிய அற்பமான பொருளின் மீது வைக்கப்பட்ட ஒரு ஆசை தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 90ஆம் ஆண்டுக்கு முற்பகுதி இல்லை, எங்களுடைய பெற்றோர்மார்கள் எங்களை அழகான முறையில் பெற்று வளர்க்க இல்லையா? எங்களுக்கு உணவு தர இல்லையா? எங்களை படிக்க வைக்க இல்லையா? எங்களை ஓத வைக்க இல்லையா? எங்களை வளர்க்க ஆளாக்க இல்லையா? அந்த நேரங்களில் டிவிகள் இருந்ததா? அந்த நேரங்களில் வாஷிங் மிஷின் இருந்ததா? ஃப்ரிட்ஜுகள் இருந்ததா? அந்த நேரத்தில் இருந்தாலும் கடன் பெற்று அவருடைய வாழ்க்கையை நடாத்தையும். ஆக இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மாத்திரம் ஏன் எல்லா பொருள்கள் மீது உங்களுடைய கணவனுடைய வருமானத்தை மீறி ஆசை வைத்ததன் காரணமாக உங்களுடைய கணவன்மார் இன்றைக்கு கடனோடு வாழ்கிறார்கள். எத்தனையோ கணவன்மாரிடம் ஆண்களிடம் வாய்விட்டு கேட்டு பாருங்கள், அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு கவலையும் ஒரு அழுகையும் இருக்கும் என்று சொல்லி. ஒரு மனிதனுக்கு சுமக்க என்ற சுமையை மாத்திரம்தான் சுமக்க முடியும். அளவுக்கு முந்தி எந்த ஒரு மனிதனாலும் சுமக்க முடியாது. 50,000 வருமானம் பெறக்கூடிய ஒரு மனிதர் 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா கடன் கட்ட ஏன் முடியும் என்று சொன்னால், கடன் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அவரால் எப்படி முடியும்? ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இதனால் தான் எத்தனையோ ஆண்கள் இன்றைக்கு கடனாளியாக இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் ஆசை வச்சு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டீங்க வீட்டுக்கு, சரி பரவாயில்லை. இந்த வாங்கின பொருள்கள் எல்லாம் இருக்கத்தக்க, கடனோடு இருக்கத்தக்க ஒரு கணவர் மௌத் ஆகிட்டார்னு சொன்னால் உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? எப்படி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பது, பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகள், பிள்ளைகளுடைய ஓதல் செலவுகள், உங்களுடைய குடும்ப செலவுகள் இவ்வளவும் இருக்கத்தக்க நீங்கள் வாங்கிய கடனை, உங்கள் கணவன் மூலியமாக வாங்கிய கடனை எவ்வாறு நிறைவேற்றுவீர்கள்? அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நபிகள் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிர். உலகம் என்பது முஸ்லீம்களுக்கு ஒரு சிறைச்சாலை தான். ஜெயிலில் பாருங்கள், ஒரு 14 நாள் ஜெயிலில் போட்டாங்கன்னு சொன்னால் அந்த 14 நாள் உள்ளே இருந்தே ஆகும். அவங்க விடுற டைம் தான் வெளியேற முடியும். இந்த 14 நாள் வாழ்க்கைக்குள்ள நாங்கள் 14 நாள் இருக்க போகிறோம்னு சொல்லி ஒரு கட்டில வாங்குறது, ஒரு கபட்டை வாங்குறது, 14 நாள் பாவிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜை வாங்குறது, 14 நாள் பாவிக்கிறதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறது, இப்படி உலகத்தில் அழிந்து போகக்கூடிய பொருள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு
14 நாள் முடிஞ்ச உடனே இவர் வெளியேற்றான்னு சொன்னால் வாங்கப்பட்ட பொருள்கள் அப்படியே இருக்குமே தவிர அவர் பட்ட கடன் வெளியேறினாலும் இருக்கும். இதே போல தான் உங்களுக்கு தரப்பட்ட வாழ்க்கை 50 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் ஒரு குறுகிய கால வாழ்க்கை. உலகத்தில் அழிஞ்சு போகக்கூடிய அற்பமான பொருள்களை வாங்குவதற்காக வேண்டி நீங்கள் பெற்ற கடன் இருக்கத்தக்க நீங்கள் மரணித்து விடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருட்கள், வாங்கிய பொருட்கள் உலகத்திலே அப்படியே இருக்கும். ஆனால் கபருக்குள்ளேயும் கயாமத் நாளுக்கும் மசர் மைதானம் வரையும் நீங்கள் வாங்கிய பொருள்களின் கடன் வந்தே தீரும். சொன்னாங்க, கடனோட மௌத்தாகினா அவர் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. கடனோட மௌத்தாகணுன்ற வீட்டுக்கு நபியர்கள் ஜனாசா தொழுவைக்கு போக மாட்டாங்க. ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உலகத்தில் வாழும் பொழுது அன்பார்ந்த பெண்மணிகளே, உங்களுடைய கணவனுடைய வருமானத்துக்கு ஏற்றமான வாழ்க்கையில கொண்டு போங்க. அழிஞ்சு போகக்கூடிய உலகம், அற்பமான ஆசைகள், இந்த ஆசைகளை வச்சு உங்கள் கணவன்மார்களை கடனாளி ஆக்காதீங்க. ஏன் உங்களுக்கு மட்டும்தான் பிள்ளைகளுடைய பாசங்கள் இருக்கிறதா? உங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய தாய் தகவனுடைய பாசங்கள் இருக்கிறதா? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் வேறு அன்புகளும் பாசங்களும் இருக்கிறதா? கணவன்மாருக்கு உங்களோட வாழணும் ஆசை இல்லையா? பிள்ளைகளோட இருக்கணும்னு ஆசை இல்லையா? அவங்களோட பெற்றோர்களோட இருக்கணும் ஆசை இல்லையா? சகோதரர்கள் உட்கார்ந்து சாப்பிடணும் ஆசை இல்லையா? உங்களை திருமணம் முடித்தால் மௌத்து வரைக்கும் உங்களுக்கான உழைச்சி கடனாக கட்ட சொல்கிறவர்கள் எத்தனை ஆண்கள் தெரியுமா? பாவம், அவர்கள் ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல் வெளிநாடுகள் சென்று உங்களுக்காக உழைச்சி சம்பாதிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் கட்டி 50 வயசு மௌத்து வரையும் கடன் கட்டி கொண்டு கடனாளியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் அல்லாஹுக்காக வேண்டி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய உலக ஆசைக்காக வேண்டி எந்த ஒரு ஆணையும் நீங்கள் கடனாளியாக ஆக்கிறாங்க. அதே போல் ஆண்களே, உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், கடனோட மௌத்தாகிறாங்க, சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் முழுமையாக இந்த கடனை விட்டு வெளியேறுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.